வீட்ல இருக்க அம்மா அப்பாவே சொல்லுவாங்களா இதுக்குப்பா அவங்க ஃபீல் நமக்கு ஊர் பண்ணுவாங்க. வம்பு அப்படின்ற அவங்க ஒரு ஃபீல் விஷயம். பண்றாங்க. டெய்லியுமே சொல்றாங்க ஃபோன் பண்ணி, "ஒத்த பையல நான் வச்சிருக்கேன். நீ ஊருக்காண்டி பேசுற. நான் இழந்துட்டு உட்கார முடியுமா என் பிள்ளைய?" அப்படிலாம் கேட்பாங்க. அவங்க கஷ்டப்படுறாங்க உண்மையாலுமே. ஏன்னா நெறைய படுகொலைகள் நடக்குதுல்ல. அரசியல் படுகொலையா அவங்க ஒரு இருக்கட்டும். பயத்தோடயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. டெய்லியும் பயம். காலையில ம். 6 மணிக்கு நான் ஃபோன் எடுத்துட்டேன்னா அவங்களுக்கு சந்தோஷம். ஃபோன் எடுக்கலன்னா நம்ம பிள்ளை நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஃபோன் பண்ணி நான் எடுக்கலன்னா முடிஞ்சுச்சு. ஒண்ணும் பயப்படாத அப்படின்ட்டுருக்கேன். இல்ல, அவ்வளோதான். அவங்க பயத்தோட வாழ்றத தாண்டி நீங்களே தினம் தினம் அந்த பயத்தோட எனக்கு எனக்கு வாழ்ந்துட்டு பயம் இருக்கு. இருக்கீங்கல்ல. எனக்கு பயம் இருக்கு. எனக்கு பயம் இருக்கு. ஆமா. டெய்லியுமே நான் பயப்பட தான் செய்வேன். ஓகே. இன்னைக்கு நான் கண்ணு முழிச்சுட்டேன்னா, அப்பா சூப்பர்ரா! வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டேன்னா, சூப்பர்டா! நம்ம பொழச்சுக்கிட்டோம் தான் நெனைப்பேன். ஏன்னா, அவ்வளோ கொடுமைகள் தான் நடக்குது. யார் எதிர்த்து பேசினாலும் நான் கொல்லுவேன்ற ஒரு மனநிலையில ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா, அவனுக்கு மத்தியில சாதி எதிர்த்து பேசுறதே ஒரு தைரியம் வேணும். என் உசுர குடுத்து தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு கட்டத்துல சரி எதுக்கு எத்தனையோ அரசியல்வாதிகள் பெரிய பெரிய தலைவர்கள் இருக்காங்க. நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு ஒதுங்கி நிக்கலாம்ல. அது என்னைக்கா தோணியிருக்கா உங்களுக்கு? தோணுனதில்ல. ம். இதுவரைக்கும் தோணுனதில்ல. ம். இது போனாலும் எனக்கு தோணாது. ஏன்னா எனக்கு முடிவு எனக்கு தெரியும். நம்ம இதுல உள்ள நுழைஞ்சுட்டோம்னா, இதான் நமக்கு முடிவுன்னு தெரிஞ்சு போச்சு. சாதிய கொடுமையினால நானும் பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்க அம்மா நான் பல பேட்டியில சொல்லியிருக்கேன். எங்க அம்மா போனம்போது கொட்டாங்குச்சியில டீ குடுத்தாங்க. எங்க அம்மா வந்து அழுதாங்க. அப்பலாம் அதெல்லாம் என்ன தீவிரமா பாதிச்சுச்சு. இப்ப நமக்கு ஒரு நாள் குடிச்சவனுக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம சாதிக்காரனே 100 வருஷமா அவன வந்து ஆட்டி படைச்சுட்டு இருக்கான் கொட்டாங்குச்சியில. அப்ப அவனுக்கு எவ்வளவு வலி இருக்கும்? இத தான் நம்ம பேசணும். இதுதான் கல்வி முறை. அது நம்ம பழகியாச்சுன்னா வேற ஒண்ணும் பண்ண முடியாது. பேசி தான் ஆகணும்.